வணக்கம் மக்களே. கேபாப் ஃபேன்ஸ் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் செம்ம ஆர்வமாக உங்களுக்கு பிடிச்ச கேபாப் சாங்ஸையோ கேபாப் குரூப்பையோ பெருசாக பில்டப் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி ஆனால் கடைசியில் அந்த ஃப்ரெண்டு அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தேன் ஆனால் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. No words. Crying is only coming. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடக்க காரணம் என்ன அப்படின்னு சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அடுத்த தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேபாப்பை ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு வாழ்க்கை பாடத்துக்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3 பாயிண்ட் தான், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 3. ஃபர்ஸ்ட் பாசிபிள் மிஸ்டேக், நீங்கள் ஆக்சுவலி ஒரு கேபாப் ஃபேனாக இல்லாமல் ஒரு சிங்கிள் குரூப்புக்கு மட்டுமே ஃபேனாக இருக்கிறது. இதை கேட்டுட்டு ஒரே குரூப்பை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாம் என்ன திடீர்னு அடிக்க கிளம்பிடாதீங்க. ஒரே ஒரு குரூப்புக்கு ஃபேனாக இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. பட் ஒரு சிங்கிள் குரூப்புக்கு ஃபேனாக இருந்துட்டு கேபாப்பை நம்ம தமிழ் பேசும் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்கேஜி படிச்சுட்டு 12th எக்ஸாம் எழுத போகிறதுக்கு சமம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேபி மான்ஸ்டர் குரூப் ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் கேப்பாப்புன்னே சுத்துறியே, அப்படி என்னதான் இருக்குதுல அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கான்வர்சேஷன் எப்படி போகும்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். சரி, கேபாப்பில் இருக்கிறதுலே பெஸ்ட் குரூப் எது? ஆப்வியஸ்லி பேபி மான்ஸ்டர் தான். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச குரூப்பும் அதுதான். அப்போ கேபாப்பில் பெஸ்ட் சாங்குன்னா எதை சொல்லுவேன்? அது கண்டிப்பாக லைக் தட் தான். அது யாரு பண்ணது? பேபி மான்ஸ்டரு. நீ பெரிய பேபி மான்ஸ்டர் ஃபேன் எனக்கு தெரியுது. கேபாப்ல டான்ஸ் சூப்பர் ஆடுவாங்கன்னு சொன்னியே, அதுல இருக்கிறதுலே பெஸ்ட் யாரு? பெஸ்ட் டான்சர்னா அது கண்டிப்பா ரூகா தான். ரூகா இந்த குரூப் பேபி மான்ஸ்டரு. இப்படி கேபாப்பை பற்றி கேட்குற எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட இப்படி போனாலும் கிச்சன் வந்துரும் பாஸ் அப்படின்னு ஒரே பதில் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு போயிடுவாங்க. நாளை பின்ன கேபாப்பாக்கெல்லாம் எட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. பட் நான் இப்போ சொன்னதை கேட்டுட்டு யாராச்சும் அதெல்லாம் இல்லையே, எனக்கு ஒரே ஒரு குரூப்பை தான் தெரிஞ்சுது, அதை நான் என் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண உடனேவே என் ஃப்ரெண்டு இன்ஸ்டண்ட்டாக விழுந்துட்டாலே, டக்குன்னு ஃபேன் ஆகிட்டானே அப்படின்னு யாராவது சொல்கிறவங்க இங்கே இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சயின்ஸை கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், என்ன மன்னிச்சு, பட் உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேபாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பாய் குரூப்ஸை விட கேர்ள் குரூப்ஸ் தான் எப்போவுமே பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அதே மாதிரி வைஸ் வர்சாவும் கூட. அதில் என்ன லாஜிக்கு, சொசைட்டல் சைக்காலஜிலாம் என்ன கேட்காதீங்க. கேபாப்பில் விஷுவல்னு ஒரு டெடிக்கேட்டட் பொசிஷனே இருக்கிறது அந்த ஃபிலாசபியில் தான். நிறைய சினாரியோஸில் பாட்டு டான்ஸு அதெல்லாம் விட லிட்ரலாக ஒரு ஐடலை பார்த்து அப்படியே லைட்டாக ஒரு க்ரஷ் வந்து கேபாப்பில் விழுந்தவங்க தான் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் ஒரு பிகினருக்கு ஒரே ஜெண்டர் குரூப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மிஸ்டேக் ஆகலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த விஷுவல் ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல மியூசிக்கை தனியாக ரசிக்கிற அளவுக்கு உலகம் மாறணும்னு வேணால் வேண்டிக்கங்க. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபிக்ஸு. பட் அது இப்போ ரியாலிட்டி ஆக போகிறது கிடையாது. அதனால் வாங்க அடுத்த மிஸ்டேக் போயிடுவோம். பொதுவாக நீங்கள் கேபாப் மாதிரி விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களை நீங்களே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, அதை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன டோனில் பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் பேசுகிற மாதிரியே தான் இதையும் பேசுகிறீங்களா, இல்லை உங்களுக்கே தெரியாமல் அப்படின்னு பேசுறீங்களான்னு யோசிச்சுக்கங்க. ஏன்னா அப்பப்போ கேபாப் மேல இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் ஓவரா பொங்கி மற்றவங்க நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு பேஷன் நம்ம கேபாப் ஃபேன்ஸுக்கு அப்பப்போ உண்டு. கேபாப்பை பத்தி பேசும்போதெல்லாம் ஓ மை காட் டேமின் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்க எக்ஸைட் ஆகிறத பார்த்து அவங்களும் எக்ஸைட் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் எல்லாம் ஒரு சின்ன புள்ளத்தனமான இன்னசென்ஸ் இருக்கணும் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ ஓவரால் அதுதான் மக்களே, கேபாப் ஃபேன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேபாப்பை ரெக்கமெண்ட் பண்ணும்போது பண்ணக்கூடிய 3 பெரிய மிஸ்டேக்ஸ். சரிப்பா, இதில் எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணல, ஆனாலும் என் ஃப்ரெண்டுக்கு கேபாப் மேலே இன்ட்ரெஸ்டே வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, ஒரு 5 நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்டு காதில் படுற மாதிரி அடிக்கடி டேயானோட சாங்கை கேளுங்க. பட் அதை பற்றி அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க. அது பாட்டுக்கு தனியாக ஒரு ட்ராக்ல ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. 6வது நாள் அவங்களே தெரியாமல் அவங்க காதுக்குள்ளே அது ஒட்டிக்கும். என்னப்பா பாட்டு போட்டு தொலைச்ச, மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்களே வருவாங்க.
ஃபைனலி நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோவே பண்ணல, ஆனாலும் என் ஃப்ரெண்டை கேபாப் ஃபேன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அது ஏன்னு கடைசியில் சொல்றேன்னு சொன்னேன்ல. ரெண்டே ரீசன் தான் பாசிபிள் மக்களே. ஒன்று, அவங்க டிஎன்ஏக்குள்ளேயோ மைண்ட் செட்லேயோ ஆல்ரெடி கேபாப், ஆனிமே இந்த மாதிரி வேற கல்ச்சரல் மீடியாவெல்லாம் கன்சியூம் பண்ற ஹேபிட்டோ டிஎன்ஏ எசன்ஸோ உள்ள இருந்திருக்கணும். இல்லை உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க மேல ஓவரா பாசம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கும் பிடிக்க ஈஸியா இருந்திருக்கும். அவ்வளவுதான், வேற பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்படி தப்பித்தவரை 8வது அதிசயமா உங்க ஃப்ரெண்டு யாராவது இதுவரைக்கும் சொன்ன எந்த கேட்டகரியிலையும் இல்லாம நீங்க சொல்ற ரெக்கமெண்டேஷனை கேட்டு கேபாப் ஃபேன் ஆயிட்டாங்கன்னா அந்த சுவாரஸ்யமான கதையை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் கேபாப் கேட்டதே இல்லை அப்படின்றவங்க யாராவது இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் நண்பா நண்பி, வேற லெவல் நீங்க. பட் உங்களுக்கு கேபாப் இல்லைன்னாலும் இதே மாதிரி வேற ஏதாவது மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கஷ்டப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் இப்போதைக்கு இவ்வளவுதான் மக்களே. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய் பாய், ஜானே.